சிம்பிளான பர்ஃபெக்டான பொங்கல் கூட்டு குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு மொச்சக்கொட்டையும் எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சுக்கலாம். இந்த காய் எல்லாமே போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயும் வாழைக்காயும் போடுவோம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுடுங்க. இதுக்கப்புறமா வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய், அதுக்கப்புறமா ஆயில், ரைஸ் கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போவே உப்பும் போட்டுடலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து போட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கூட்டு ரெடி.